எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 7/6/2026 முதல் 13/6/2026 வரையும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அற்புதமாக கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்முடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்முடைய மிதுன ராசியில் புதன் பகவானும் சுக்கிர பகவான் இருப்பாங்க. 9ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா குரு பகவானோடு கடக ராசியில் சேர்ந்து பயணிப்பார் அப்படிங்கிறது உறுதி. ஸோ அதே போல் சிம்ம ராசியில் கேது பகவானும், நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் எப்பயும் போல் நம்முடைய மீன ராசியில் சனி பகவான் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்முடைய தினக்கிரகமான சந்திர பகவான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர் கும்ப ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். ஸோ கடைசியில் 13ஆம் தேதி முடியும் போது அவர் ரிஷப ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அப்போ சந்திர பகவானுடைய மையமாக வைத்து சூரிய பகவானுடைய கிரகங்களுடைய மற்ற கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், யார் யாருக்கு இந்த வாரத்தில் என்னென்ன கிழமையில் சந்திராஷ்டம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் பயனுள்ள விஷயங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் வீடியோ பார்த்த நம்மளுடைய நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப நிதானமாக பொறுமையாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு என்ன சொல்லணும்னா, நம்ம பொறுமையாக இருப்போம். எப்படியா நமக்கு நல்லது நடந்துடாதான், நமக்கு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், கோவத்தை குறைச்சிக்கணும்னு நீங்கள் இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த இருந்ததுக்கான நல் விஷயங்கள் நற்பலங்கள்னு சொல்லுவோம். அப்படி நற்பலங்கள் இந்த வாரத்தில் தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதாவது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய வேகம் விவேகம் எல்லாமே இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே, ஏன்னா குரு வேறு உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறா. ஸோ இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு 7ஆம் தேதியிலேருந்து எல்லாமே ஏற்றம் தான். நினச்ச மாதிரி முடிக்க போகிறீங்க, பிடிச்ச மாதிரி நடக்க போகுது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம், பிடிச்ச மாதிரி பைக் வாங்கலாம், பிடிச்ச மாதிரி காரு வாங்கலாம், அல்லது பிடிச்ச மாதிரி படத்துக்கு போகலாம். ஸோ இந்த பிடித்த மாதிரி அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிடித்தம் இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட பிடித்தமான செயல்பாடுகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? பொதுவாகவே என்னையை பொறுத்தவரை மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே லாபங்கள் அதிகரிக்கும். எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணம் வரும். எங்கேயா ஒரு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, சார் இந்த பணம் வந்தால் போதும் சார், இந்த ஒரு இடம் வந்தால் போதும் சார்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் சிந்தனை கொஞ்சம் அதிகமாக சிந்திப்பீங்க. ஏன்னா 11 சந்திரன் ஆரம்பிக்கார்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஓவர் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த வாரத்தில் என்ன பண்ண போகிறது, உங்களுக்கு நிறைவேறக்கூடிய செயல்பாடுகள் கிரகங்கள் வலிமையாக கொடுக்குது. ஸோ பல நபர்கள் மூலமாக பல உறவுகள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களில் பாதிக்கப்பட்டீங்களோ, என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நீங்கள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அதுவே என்ன ஆகும், உங்களை விட்டு விலகிடும். அது உறவாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும், உங்களை விட்டு விலகிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பா, நீ பட்ட கஷ்டம் போதும் அப்படின்னு கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே ஒரு வெற்றி மகிழ்ச்சி என்பதை உறுதியாக சொல்லலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்தில்
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீ எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கொஞ்சம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக, ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா, புதிய பதவி உயர்வுக்காக ட்ரை பண்ணலாமா, அதே போல் புதிய ஒரு நல்ல ஒரு செல்ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிற இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கு உடல் ரீதியான உள்ள ஹெல்த்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சரியாயிடும். பெண்களுக்கும் சரியாயிடும், ஆண்களுக்குமே உறுதியாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிடும். அதேபோல் ரிஷபராசி பெண்களுக்கு எங்கேயா பணம் கொடுத்து லாக் ஆகியிருந்தீங்க, ஸோ அந்த பணம் வந்து சொந்த பந்தத்துக்கு யாருக்கோ ஒருத்தவங்க கொடுத்துட்டீங்க, ஸோ லாக் ஆகியிருந்தீங்கன்னா அந்த பணம் வந்தால் ரிலீஸ் ஆகிடுவேன், நான் கொடுத்த பணத்தில் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஏதேனும் கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் கொடுத்த பணம் திரும்ப உங்களுக்கு வருவதற்கான சாத்தியம் கிரகங்கள் ரீதியாக ஏற்படுங்கிறது உண்மை. ஸோ அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக கெட்டிக்கார குழந்தைகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதேபோல் இங்கே பழைய கடன்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன் சார், அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில, நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம், கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் ஏதேனும் பெரிய தொகை உங்களுடைய அமௌண்ட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் மாட்டிக்கிச்சுன்னா அது திரும்ப வந்து அதற்கான ஒரு தேடுதல்னு சொல்லுவோம்ல, அந்த தேடுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கஷ்டப்பட்டு தேடினது இஷ்டப்பட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற சூழ்நிலை கிரக ரீதியாக நடக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சரியான பிறகு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இப்போ தான் அப்படியே ஒரு பைக்கில் ஒரு டூர் போயிட்டு வருவோமாம்மா, பைக்கில் லாங் ட்ரைவ் போகலாமாம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய உறவுக்கும் ஒரு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இருக்குது. ஓகேவா? ரிஷபராசி ஆண்களுக்கு தன்னுடைய அக்கா மகள் மூலமாக, ஓகேவா, உங்களுடைய அக்கா மகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கும், நல்ல அன்பு கிடைக்கும், நல்ல பாசம் கிடைக்கும். சார் அப்படின்னா அக்கா மூலமாக கிடைக்காதா கேள்வி வைப்பீங்கள்ல. அக்கா மகள் அக்கா மகன் இவங்க மூலமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. ஏதோ ஒரு சந்தோஷம், ஒன்று உங்கள் அக்கா மகள் அல்லது மகன் ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தைகளில் சந்தோஷத்தை கொடுக்கலாம், அல்லது ஏதாச்சும் அவங்க ஒரு பேரும் புகழும் வாங்கினதில் நீங்கள் மகிழ்ச்சி ஆகலாம். ஸோ ஏதோ ஒரு லிங்க்கு, ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அற்புதமான ஒரு உறவு அக்கா மகள் மூலமாக அல்லது மகன் மூலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. பொக்கிஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறத இந்த வாரத்தில் உறுதியாக சொல்லிடலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை நோக்கி அற்புதமாக இந்த வாரத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே செயல்படுத்த போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் தயக்கம் இல்லாமல், ஒளிமறைவு இல்லாமல் உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக, அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய அதாவது என்ன சொன்னால் கலை, இசை, நாட்டியம் எல்லாத்துலேயும் நீங்கள் தேர்ச்சி பெற்றவங்க. ஸோ இந்த செயல்பாடில் எதில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் விதைச்சி வச்சுருக்கீங்க. அறிவு என்கிட்ட தான் இருக்குது, இசை எனக்கு தெரியும், பாடல் சூப்பராக பாடுவேன், பரதநாட்டியம் அற்புதமாக ஆடுவேன் அப்படின்னு நீங்கள் கலந்துக்கிறாத விஷயங்கள் கிடையாது, நீங்கள் செயல்படுத்தாத செயல்கள் கிடையாது. ஆனால் எதுலேயோ ஒன்று உங்கள் திறமையை ப்ரூஃப் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிறீங்க. புரியுதா? அந்த ஆசைப்படுகின்ற நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம். உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுடைய உறவுகளுக்கும் மத்தியில் ஏதேனும் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குது அப்படின்னா அது சரியாயிடும். அதே போல் நீங்கள் ஒரு கவிதை எழுதி கொடுத்தாலும் சரி, அந்த கவிதை ஒரு புக்கில் பயன்படுற அளவுக்கு அற்புதமாக இருக்கும். ஸோ அதே போல் உங்களுடைய புத்தி கூர்மையை பார்த்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இருந்துருப்போங்க, ஸோ சூப்பருங்க, வெல்டன் அப்படின்னு இந்த வாரம் வார்த்தை நீங்கள் வாங்கலைன்னா பெரிய விஷயங்க. சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய மேலதிகாரியாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், யாரோ ஒரு விஷயம் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு, அந்த பாராட்டில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகக்கூடிய அளவுக்கு
உங்களுக்கு இந்த வாரத்தில் அற்புதங்கள் நடக்க போது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாயிடும். ஓகேவா? ஸோ காசு தான் சார் பிரச்சனை, மனசு ரிலாக்ஸாக இருக்குது, காசு கொஞ்சம் இந்த வாரத்தில் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கன்னா, கட்டாயமாக மிதுனராசி என்பவர்களுக்கு பொருளாதார தடை விலகப் போகிறது. 9ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு காசு தொட்டு பணம் மணின்னு அந்த பாடலுக்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கிரகங்கள் கொடுப்பதனால வர்ற காசை கரெக்டாக பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. கடகராசி அன்பர்களுக்கு, நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். எது செஞ்சனாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், நிதானமாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. எப்போ வரையும்? மேக்ஸிமம் 9ஆம் தேதி காலையில் வரையும். ஓகேவா? 7ஆம் தேதி ஆரம்பித்து 9ஆம் தேதி காலை வரையும், செவ்வாய்க்கிழமை வரையும் பொறுமையாக முயற்சி எடுத்து பண்ணுங்க. எதுக்காக? உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரனுடைய பயணங்கள் போயிருக்கனால என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இயல்பாகவே ஒரு இலகன மனசு, எதையும் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. யாராவது ஒருத்தன் பரிதாபப்பட்டால் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு இதுக்கு போட்டு நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுவீங்க. இதை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் பணம் எதையாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களை ஏமாத்துகிற மாதிரி ஏதாவது விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா தயவுசெய்து செவ்வாய்க்கிழமை வரையும் நீங்கள் என்ன வேலையை பார்த்துருக்கீங்களோ அதை மட்டும் நம்புங்க. சரியா? வேறு யார் என்ன சொன்னாலும் நம்பாது. பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க. இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க உங்களை குறை சொன்னாங்கன்னா மண்டையில் ஏற்றவே ஏற்றாதீங்க. ஏன்னா என்னையை பொறுத்தளவு கடகராசிக்காரங்க உங்களுடைய மனசை மட்டும் நீங்கள் நம்பி செஞ்சீங்கன்னா என்றைக்குமே பிரச்சனை கிடையாது. மற்றவங்க பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுத்தனால தான் லைஃப்பில் பல பிரச்சனையை சந்திப்பீங்க. ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை வரையும் காலையில் வரையும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரையும் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சியிலுமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீங்க, மன மகிழ்ச்சிகளை சந்திப்பீங்க, சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிடுவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு அற்புதமான விஷயங்கள், இது நடந்தால் ஓகே, இது கிடைச்சா ஓகே அப்படின்னு எது மேலே அதிக ஆர்வம் காட்டினீங்களோ அந்த ஆர்வங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம். ஸோ குரு வேறு ராசியில் இருக்கா, சுக்கிரனும் சேர்ந்து ராசியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 8ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் தேதிக்கிட்டேருந்து அவர் அங்கே உங்கள் ராசிக்குள்ளே வந்த பிறகு காசை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மனசு ரிலாக்ஸாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாவது போயிட்டு வர்றது, ஒரு சுற்றுலாவோ அல்லது குழந்தைகளை கூட்டு படத்துக்கோ, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செவ்வாய்க்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் சங்கடப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. என்னையை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமைலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரையும் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது. யாரோட பேச்சையும் காதில் கொடுத்து வாங்காமல் செவி சாய்க்காமல் சிறப்பாக இருங்க, வெற்றி உறுதி. இந்த 2.5 நாட்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலை போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க. மாற்றம் ஏற்றம் சூப்பராகும். அம்மா இருந்தாங்கன்னா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. சந்திராஷ்டமம் சங்கடம் இல்லாத சந்திராஷ்டமமாக கடக ராசிக்கு சிறப்பை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரையும் உங்களை கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கே தெரியணும். ஏன்னா வேகம் அதிகரிக்கும், விவேகமாக இருப்பீங்க. எடுத்ததெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சடன்னு இந்த 3 நாளில் என்ன செய்யணுமோ செஞ்சுருவீங்க. அப்படியே செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே ஒரு சின்ன பதட்டம் வரும், சின்ன தடுமாற்றம் வரும். செய்யவா வேண்டாமா, செய்வோமா செய்யாமல் விட்டுருவோமா, அந்த குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரனோட சனி சேர்ந்துருக்காரு. புரியுதா உங்களுக்கு? செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே காலையிலேருந்தே மேக்ஸிமம் உங்களுக்கு சந்திரனோட சனி சேர்ந்து ஒரு 2.5 நாட்கள் அவருடைய பயணங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி பகலில் இருந்து நீங்கள் 11ஆம் தேதி வரையும் 11ஆம் தேதி காலையில் வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவசரம் இல்லாமல் செய்யணும். ஓகேவா? உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க
நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். நரசிம்மரை மட்டும் பிடிச்சிக்குவோங்க. ஓகேவா? முடிஞ்சளவு 9ஆம் தேதி பகலே வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் நரசிம்மரை போய் பார்த்துருங்க. பார்த்து ஐயா இந்த ஒரு 2.5 நாள் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை நான் தலையிடாமல் என்னையை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு அவரை மட்டும் கும்பிட்டு வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா? 11ஆம் தேதியிலேருந்து அடுத்து ஒரு 2 நாள் சூப்பர். அதாவது என்ன சொல்லுவோன்னா, ஆரம்பம் 2 நாள் அமர்க்கலாம், அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஒரு 2 நாள் சிறப்பு, ஊடால ஒரு 2.5 நாள் மட்டும் நிதானம். இவ்வளோதான். ஆக மொத்தம் இந்த வட்டம் ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி காலையில் வரையும் கொஞ்சம் பொறுமையாக, அவசரப்படாமல் எந்த விஷயம் செஞ்சாலும், கோவப்படாமல் எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. சிம்மம் இந்த வாரத்தில் நடுவில் உள்ள நாட்களில் மட்டும் கவனமாக பயணிச்சிங்கன்னா கவலைப்படாமல் செயல்படலாம். அடுத்தவங்க பேச்சை கேட்காம, அடுத்தவங்க சொல்கிறது உண்மை நம்பாமல், கோவப்படாமல் நிதானமாக செயல்படுத்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை, சிறப்பான விஷயத்தை செய்து முடிப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. நான் சொன்ன வழிபாடை மனசார பண்ணுங்கள். மாற்றம் சிம்மத்துக்கு உறுதியாக உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை முதல் எடுக்கிற எடுப்பெல்லாம் துடுப்பெல்லாம் தூக்கி போட்டு வெளுக்கிற மாதிரி தான் இருக்கும். யாராக இருந்தாலும் உங்களை பக்கத்தில் வந்து அண்ட முடியாது. எடுக்கிறதெல்லாம் வெற்றி தான். அதாவது என்ன சொல்லுவோன்னா, மண்ணை தொட்டால் பொண்ணாச்சு, கல்லை தொட்டால் தங்கமாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடு எல்லாமே வெற்றியாக கொடுக்கும். வெற்றி 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான மாற்றங்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வரையும் தொட்டதெல்லாம் வெற்றி தான். ஓகே, வியாழக்கிழமை காலைல வரையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுலையுமே மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கன்னி ராசிக்காக சந்திக்க போகிறீங்க. புதிய உறவுகள், புதிய செயல்பாடுகள், புதிய நண்பர்கள் என்று புதிய இயக்கமே உருவாகும். உங்கள் மேலே ஒரு பற்று வைப்பாங்க. இவனால் உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருந்தாங்கள்ல, நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க, உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும், முன்னாடி கேட்காது. புரியுதா? அப்போ பின்னாடி கேட்ட அந்த குரல் கொடுத்தவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வந்து உண்மையாகவே உங்களை பாராட்டுவாங்க. சார் நீங்கள் திறமையானவங்க தாங்க, நான் புரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு பின்னாடி உங்களை மற்றவங்கள்ட்ட குறை சொன்னவங்க அவங்களே தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். எங்கேயா பணம் கொடுத்து வச்சிங்கன்னா அந்த பணம் கிடச்சிரும். அதேபோல் பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. நீங்கள் கன்னிராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, கன்னிராசி ஆணாக இருந்தாலும் சரி, உறுதியாக ஒரு புதிய பெண் அல்லது உங்கள் கூட பிறந்த பெண் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. ஓகேவா? நீங்கள் என்னென்னா, பொதுவாகவே என்னை பொறுத்தளவு இந்த வியாழக்கிழமை காலையிலேருந்து சனிக்கிழமை காலையில் வரையும் அவசரப்படாமல் இருக்கணும். யாரையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. கையில் காசு இருக்கும், அந்த காசை விரைய செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூட்டமே வரும். ஏன்னா அந்த கன்னிராசிக்காங்கிட்ட கையில் காசு இருக்குங்கிறது எப்படித்தான் மற்றவங்களுக்கு தெரியாது. சட்டான்னு வந்து நிற்பாங்க. நீங்கள் ஒரு கையில் காசு வச்சு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனீங்கன்னா அங்கே ஒரு உறவுக்காரன் வருவான், அங்கே ஒரு நட்பு வரும். உங்கள்கிட்ட 10 நிமிஷம் பேசி உங்கள்கிட்ட வந்து இருக்க பணத்தை எப்படி அபகரிக்கலாம், உங்கள்கிட்ட எப்படி டிஸ்டர்ப் பண்ணலான்னு ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள் மட்டும் யாரையும் முழுசாக நம்பாமல் நீங்கள் என்ன பண்ணணும், காசு மேலே கண்ணாக இருக்கணும். வேறு வழியே இல்லை. இந்த வட்டம் காசில் தான் கை வைப்பாங்க. மனசை கை வச்சு அவங்க உங்களை நோவு அடிச்சிட்டாங்க. காசை கை வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் தங்க நகையை கழட்டி கொடுத்தேன், கையிலேருந்து ரூபா கொடுத்தேன்னு சொல்லி தயவுசெய்து செய்ய வேண்டாம். புரியுதா? உங்களுக்கான சேமிப்புக்காக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த 2 நாள் நிதானமாக இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து எல்லாமே வெற்றி தான், விவேகம் தான். நீங்கள் தடையில்லாத ஒரு விஷயங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 7/6/2026 முதல் சனிக்கிழமை, அதாவது காலையில் வரையும், முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை நைட்டு வரையும் கூட வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு. வேலையில் ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. சார் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிறேன்,
வேலையே கிடைக்கல, இந்த வட்டம் வேலை கிடச்சிரும். அதேபோல் உங்களுக்கு உடல் ரீதியான ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிரகங்கள் கொடுப்பதுக்கான அற்புதமான வாய்ப்பு கொடுக்குது. உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை, உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை மட்டும் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கள, அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அதான் இங்கே மெயினான விஷயம். உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை வச்சு செஞ்சாங்கள, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரி வாழ போகிறீங்க, பிடிச்ச மாதிரி வாழ போகிறீங்க, பிடிச்ச உறவுகள் கூட இருக்க போகுது, நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது தான் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ வேலை சார்ந்த விஷயங்களில் ஓகேவா, எந்த தடை இருந்தாலும் உங்களுக்கு விளையும், அதில் வருத்தமே பட தேவையில்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவு கூட இப்போ தேடி வந்து பேசுவாங்க, அதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே போல் 13ஆம் தேதி காலையிலேருந்து 13ஆம் தேதி நைட்டு வரையும் என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் தேவையில்லாமல் விவாதம் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் தேவையில்லாமல் உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறாத உறவு என்றைக்குமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அவங்க உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசினாலோ, ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணாலோ, தயவு செய்து நீங்கள் அதை மண்டையில் ஏற்றாமல் உங்கள்கிட்ட டே விட்றா பார்த்துக்கலாம்னு அசால்ட்டாக போயிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை மட்டும் சனிக்கிழமை காலைல மறக்காமல் காலைல 6 to 7 சனி ஓரையில் போய் கும்பிட்டுருங்க. சனி ஓரையில் விநாயகரை கும்பிட்டவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, இது வந்து பொதுவாகவே புரியுதா உங்களுக்கு, இந்த சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம், கோச்சார ரீதியாக சனி பகவான் பாதிப்பு, ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சனி ஓரையில் போய் விநாயகரை வழிபாடு செஞ்சால் நினச்ச காரியங்களில் வெற்றி. எந்த தடைகள் அதிகமாக இருக்கோ அந்த தடையை உடைக்கக்கூடிய பாக்கியத்தை விநாயகர் கொடுப்பார். ஸோ அன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு சனிக்கிழமை காலையில். ஸோ அதனால் மேக்ஸிமம் காலையிலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்கள், தேவையில்லாமல் யார்ட்டையும் வாதம் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு கரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தான் அற்புதமான வாரம். அந்த என்ன சொல்லுவோன்னா, அந்த பழைய கனவு சார், பழைய நினைவு சார், என்னோடய பழைய ஆள் சார் அப்படிம்போம்ல, அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வசந்தமாக இருந்த வசந்த காலம்னு ஒரு காலம் இருக்கும். என் ஃப்ரெண்டு சார், நானும் அவனு ஒன்றோட பாசமாக சாப்பிடுவோம் சார், எங்கள் 2 பேருக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த நினைவுகளை மறக்கவே மாட்டீங்களோ, எந்த உறவுகளை எதிர்பார்க்கீங்களோ, அந்த நினைவுகள் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு பாசத்தையும் அன்பையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக நடக்க போகுது. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறா, சிறு குழந்தையில் இருந்த ஒரு ஆசை, பாசம், அன்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காமையே உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ண போகுது, மகிழ்ச்சியை, சந்தோஷங்களை, நிலையான ஆழ் மனதில் உள்ள எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு வெளியேற போகுது, கவலை கடந்து போகுது. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சரியான பாதையை நோக்கி போகுது. இப்போ விருச்சிகராசிக்காரங்க எடுக்காத முயற்சியே கிடையாது. என்னை பொறுத்தளவு நீங்கள் பல வருடங்களாக நிறைய முயற்சி எடுக்கீங்க, ஆனால் ஒவ்வொன்றிலையும் ஒரு தடை இருக்குது. ஃபைனலில் வந்து உங்களால் டச் பண்ண டிஸ்டர்ப் ஆகிடுது. ஸோ அந்த நிலையிலேருந்து மாற போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் கையில். நல்ல காசு எப்போதுமே உங்கள் பையில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான பணம் உங்கள் பையில் வந்து கிடைக்க போகுது. தடை எல்லாம் உடைக்க போகுது. கிரகங்கள் உங்களுக்கு வலிமை கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. தனுசு ராசி அன்பர்களுடைய முயற்சிகள், என்னென்ன முயற்சிகள் நீங்கள் எடுக்கீங்களோ அந்த முயற்சியில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் விலக போது அம்மா வழி உறவுகள் மூலமாக ஒரு அற்புதமான மாற்றங்களை, அற்புதமான சூழ்நிலைகளை நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் வலிமையாக கொடுக்குது. ஏதாவது வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தை அதுக்கான பலபடியும் முயற்சி எடுங்க. சார் இல்லை சார் நிறைய தடவை முயற்சி எடுத்துட்டேன், ஏதோ ஒரு விஷயத்தை தடையாக போய்கிட்டே இருக்குது, அது ஒரு டவுட்டாகவே இருக்குது சார், கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய அத்தனை விதமான முயற்சியும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுக்க போது உங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இதெல்லாம் விலகி ஒரு குடும்ப உறவுகள் ரொம்ப அந்யோன்யமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். மாணவ செல்வங்கள் படிப்பை சூப்பராக படிக்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற மார்க்கை பார்த்து உங்களுடைய அதாவது ஏற்கனவே உங்களுக்கு பாடம் எடுத்தாங்களே அந்த ஆசிரியர்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வர போகிறீங்க. ஆனால் என்னென்னா புதிதாக மட்டும் கடன் வாங்கக்கூடாது. புதியதாக மேக்ஸிமம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து சனிக்கிழமை நைட்டுக்குள்ளே புதிதாக ஏதாவது கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை வந்தால் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கடனில் இரட்டிப்பான வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த வாரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறதோ அல்லது பணம் கொடுத்து உதவுவதோ தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா லாக் பண்ணி விட்ருவாங்க. இந்த கிரகங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், இருந்தால் உங்களை டெஸ்ட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப உங்களுடைய அந்த இலகுன மனசை தவறுகள் செய்கிறீங்களா, திரும்ப திரும்ப நீங்கள் வந்து எல்லோரும் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து பணத்துக்காண்டி யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணும். இது உண்மையிலே நீங்கள் நிறைய பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க. யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்களால தான் பல எதிர்மறையான விஷயத்தை சந்திச்சிருக்கீங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாரம் உங்களுக்கான அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி, உங்கள் கூட சார்ந்த உறவுகளுக்கு என்ன ஏற்றம் கொடுக்க போகிறீங்க அப்படி மட்டும் யோசிங்க. சரியா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தனுசு ராசி தங்கம் போல் மின்னக்கூடிய ராசியில் முதன்மையான ராசியாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து பயணங்கள் மேற்கொள்வீங்க. எங்கேயாவது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. பஸ்லேயோ கார்லேயோ அல்லது பைக்லேயோ அல்லது ஏர்போர்ட் ஃப்ளைட்லேயோ. ஸோ ஏதோ ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அந்த பயணங்கள் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க போகுது. சார் நான் போக வேண்டாமான்னு யோசித்தேன், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, அப்போ போனால் எனக்கு நன்மை கிடைக்குமா, நான் அந்த பயணம் மேற்கொள்ளலாமா, பிரச்சனைலாம் போயிடுமா? கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பயணங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வச்சுக்கோங்களேன், திங்கள் செவ்வாய் புதன் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரையும் எந்த பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்த பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகளை, அதிகமான ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு காரணம் தள்ளி போட வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே போல் குடும்ப உறுப்பினரோட கொஞ்சம் சேர்ந்து நீங்கள் கூட சேர்ந்து கூட டூர் போகலாம். நீங்கள் மட்டும் போவீங்கிறது ஒரு பக்கம் தொழிலுக்காக இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து இந்த வாரத்தில் உங்கள் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து எதாவது பயணிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச காதலி கூட சேர்ந்து ஏதாவது லாங் ட்ரைவ் போய்ட்டு வரக்கான வாய்ப்பெலாம் அதிகமாக இருக்குது. அப்போ மனசுக்கு பிடிச்ச நபர்களுடன் தன்னுடைய ஒரு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். ஸோ இந்த வாரத்தை சரியான முறையில் பயன்படுத்திட்டா இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அழுத்தம், ஒரு பிரச்சனைகள், ஒரு கவலைகள் உங்களை விட்டு எப்படி கடந்துச்சுனே தெரில, எனக்கே ஒரு புரியலை அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் செயல்பட போகுது. அதாவது சொல்லுவோம்ல, ஒரு மனிதனுடைய 6ஆம் அறிவு அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுவே 7ஆம் அறிவை ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துமாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசித்து முடிவெடுத்து உங்களோட 6ஆம் அறிவை உபயோகப்படுத்திட்டிங்கன்னா 7ஆம் அறிவு எப்படி வரும்னு மட்டும் பாருங்கள்.
அந்த அளவுக்கு உங்களுடைய அற்புதமான மாற்றங்கள் நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்க போது. உங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இனிமையான வாரம் என சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் அம்மா ஏதாவது லாங்கில் இருந்தாங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து பயணிப்பாங்க. எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது சார், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யோசிச்சுட்டே இருக்கேன், அம்மா கூட வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், அப்புறம் அம்மா கூட போய் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஓகேவா? ஏன்னா உறுதியாக அம்மா மூலமாக மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குது. அம்மா ஆகக்கூடிய, எப்படி நம்ம இந்த கிரகத்தை எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ, கும்பராசி பெண்கள், சார் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் சார், நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக நீங்கள் அம்மா அப்படிங்கிற ஒரு பந்தத்தை, ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு அற்புதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான வாரம் தொடக்கத்திலேருந்தே இருக்குது. ஸோ அதே போல் நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் இருக்குது, ஆனால் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்படாதீங்க. ஆசிரியர்கள் மூலமாக, எப்படி இந்த வாரத்திலிருந்து அவங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக, குருவின் மூலமாக தன்னுடைய தேவையில்லாத செயல்பாடுகளை, தனக்குள்ளே உள்ள மன அழுத்தங்களை உங்கள் குழந்தைகள் குறைச்சி கொண்டு அம்மா அப்பா என்ற பாசத்தை அவர்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து உங்கள் மேலே அதிக அக்கறை காட்ட போகிறாங்க. அப்படியே உங்கள் பாரமே குறைய போகுதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாற்றத்தை கும்பராசிக்காரங்க இந்த வாரத்தில் சந்திக்க போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். அப்படியே என்ன சொல்லுவோன்னா, இந்த பைக்கில் அப்படியே ஒரு ட்ராவல் போனால் அப்படியே நல்ல ஒரு பாசமாக அந்நியமாக போவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பைக் ட்ராவல் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுடைய கணவனை நீங்கள் கூட்டுட்டு அல்லது உங்களுடைய மனைவியை கூட்டுட்டு நீங்கள் கோவில்களுக்கு அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான, வழிபாடு தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பெலாம் கிரகங்கள் சூப்பராக ஒரு வாய்ப்பை கொடுக்குது. மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வியாழக்கிழமை மேலே பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு கிரகங்கள் அதிகமாக கொடுக்க போகுது, ஓகேவா? அப்போ ஞாயிறு முதல் வியாழக்கிழமை வரையும் மகிழ்ச்சிக்கான காலம், வியாழக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் பொருளாதாரத்துக்கான ஒரு செயல்பாடு கும்பராசி அன்பர்கள் செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் எதை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து முயற்சி எடுத்து செஞ்சுக்கிறீங்களோ, எதில் நிறையா தடைகளை சந்தித்தும் சலிக்காமல் அதை செய்ய தயாராக இருந்தீங்களோ, அதில் எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணம். கிட்டத்தட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து, புரியுதா உங்களுக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலைல வரையும் நிறைய விஷயத்தை சிந்திப்பீங்க, நிறைய விஷயத்தை செயல்படுத்தலாம்னு யோசிப்பீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மறதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அப்பப்போ வந்துட்டு போகும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து எழுதிலாம் வைக்க தேவையில்ல, ஸ்டோர் பண்ணிட்டேன், உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக செய்வீங்க, பிளான் போட்டு செய்வீங்க. எல்லாத்தையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலக போகுது. உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி சுக்கிரன் குருவோடு இணைந்து செயல்படக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டம். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மீனராசிக்காரங்க யாரெல்லாம் காதலில் போராட்டமே இருக்குது சார், என் காதலை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கான்,
என் காதலை நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, எனக்கு இந்த காதல்னால தான் பிரச்சனை, அழுத்தம், போராட்டம், கவலை அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு சிந்தனையில் இருக்கீங்களோ அத்தனை விதமான சிந்தனைகளும் சரியாகி மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாரமாக இருக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான தருணம் இந்த வாரத்தில்தான் உங்களுக்கு கிரகம் கொடுக்குது. சரியா? அதேபோல் பெண்கள் மூலமாக ஒரு முன்னேற்றம். ஏதோ ஒரு பெண், சார் என் அத்தை பொண்ணு, என் மாமா பொண்ணு, இல்லை எங்கள் பெரியப்பா மக அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெண் மூலமாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி டாப் லெவலில் போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க பூர்த்தி செய்து கொடுக்க போகிறாங்க. அதன் மூலமாக இந்த வாரத்தில் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடித்து பிடிச்ச விஷயங்களை நடத்தி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கிறதுனால மிஸ் பண்ணாமல் செயல்படுத்துங்க. வெற்றி உங்களுக்கே. நேயர்களே, உங்களுக்கான இந்த வாரத்தில் கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள், நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாளன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு என்னால் முடிந்தளவு எனக்கு அறிந்த ஜோதிட அறிவின்படி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸாக கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தும். ஏன்னா போன வாரம் நிறைய கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் போன வாரம் நிறைய கால்ஸ் வந்துச்சு, நம்ம தான் அட்டன் பண்ண முடியல, அந்தளவுக்கு கால்ஸ் வந்துச்சு. அதனால் மேக்ஸிமம் எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பி ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி கவலைகள் எல்லாம் கடந்தோடி இந்த வாரத்திலிருந்து இனிமையான வாரமாக நீங்கள் செயல்படுத்த எல்லாமல்ல முருகனும் எல்லாமல்ல நமசிவாயனும் உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுப்பாங்கிறது உறுதி. வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.